தேர்ட் கமிட்மெண்ட். நம்ம குறிக்கோளுக்கு நம்ம தான் பொறுப்பாளி, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பாளி அப்படிங்கறத உணர்றது. அதை உணர்ந்தாதான் சுத்தி 1000 விஷயம் நடந்தாலும் இந்த 1000 மேலையும் பழி போடாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையாவது பண்ணுறோங்கிற உணர்வு நமக்கு வரும். ஆக இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோக்கஸ் பண்ணுங்க, டைம் பிளாக் பண்ணுங்க, லாக் பண்ற டைம்ல என்ன பண்றோங்கிறத நோட் பண்ணுங்க, அதாவது எழுதி வச்சுக்கோங்க, கமிட்டடா இருங்க. இப்போ நம்மள சில பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு, ஆனா பிராக்டிகலா செய்யும் போது என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு. கரெக்ட் தான், இங்க நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா அதுக்கு அடிப்படையில நம்ம நம்புற 6 விஷயங்கள் தான் காரணம்னு சொல்லுது இந்த புத்தகம். அந்த 6 விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, எல்லாமே முக்கியம், அதனால எல்லாத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், உடம்பு முக்கியம், நம்மளோட பேஷனும் முக்கியம், இப்படி எல்லாமே முக்கியம், அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னு. ஆனா அது பிராக்டிகலி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயல்பு வாழ்க்கையில சூழ்நிலைகளை பொறுத்து ஏதாவது 1-2க்கு கொஞ்சம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கும்.